6th பேஜில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒல்லிமை பெயர்கள் வந்து ஒளிமரபு 5 விலங்குகள் பார்த்தோம். அதிலே 20th பேஜில் என்னென்னா பறவைகளின் ஒளிமரபு அப்புறம் தொகை மரபு கொடுத்துருக்காங்க. தொகை மரபு வேறு டாப்பிக்கில் வந்து பறவைகளுக்கு தான் ஒளிமரபு கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஆந்தை வந்து அலறும், குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும், கிளி பேசும், சேவல் கூவும், புறா குணுகும், கூகை குளரும். இந்த இதை கண்டிப்பாக எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்மளும் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். மக்கள் வந்து நிறைய பேர் இருந்தால் கூட்டம்னு சொல்லுவாங்க. ஆநிறை ஆன்றது ஓரெழுத்து ஒரு மொழி பசுன்னு சொல்லுவாங்க. ஆநிறை பசு வந்து நிறையா கூட்டமாக இருந்துச்சுன்னா ஆநிறைன்னு தான் சொல்லுவாங்க. அதை மேய்க்கிறவங்கள ஆநிறை மேய்ப்பவர்னு சொல்லுவாங்க. ஆடு வந்து கூட்டமாக நிறைய இருந்துச்சுன்னா ஆட்டு மந்தை. அதே மாதிரி வினை மரபு நம்ம செய்கிற செயலுக்கான மரபு இருக்குது. சோறு வந்து உண்ணுன்னு தான் சொல்லணும். இதுவுமே மேட்ச்சில் அடிக்கடி கேட்குறாங்க. தண்ணீர் குடி, பூ வந்து கொய்ன்னு தான் சொல்லணும். பூ பறிக்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பூ கொய்ங்கிறது தான் கரெக்டாக வினை மரபு. முறுக்கு தின், பால் வந்து பருகுன்னு சொல்லுவாங்க. தண்ணீரை வந்து குடின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. ஆனால் தண்ணீர் பொருள் தான் ரெண்டுமே. இலை வந்து பறி, சுவர் வந்து எழும்பு, கூடை முடை, பானை வனை. இது எல்லாமே கேட்குற கொஷின்ஸ் தான். எல்லாமே நமக்கு புக் பேக்லேயே இருக்குது. இதை வந்து நமக்கு இந்த 3மே வச்சு இங்கே ஃபில்அப் கேட்டிருக்காங்க பாரு. கோழி வந்து கொக்கரிக்கும், பால் பருகு, சோறு உண், பூ கொய், ஆநிறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷனை கொடுத்து அவங்களே கேட்டிருக்காங்க பாருங்க. இங்கே ஒரு பேரா கொடுத்து அதையும் இது பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பேராவையும் நான் வீடியோவை பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதையும் நல்லா படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதை வந்து இந்த வேர்ட்ஸை வச்சு இந்த வேர்ட்ஸுக்கு எது பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணணும்.